வணக்கம் நண்பர்களே. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உங்க போனை அன்லாக் பண்றீங்கன்னு தெரியுமா? சராசரியா ஒரு மனுஷன் 150 தடவைக்கு மேல போனை பாக்குறான். காலையில கண்ணு முழிச்சதும் கடவுளை பாக்குறோமோ இல்லையோ, நோட்டிபிகேஷனை தான் பாக்குறோம். நீங்க பாக்குறது வெறும் திரையே இல்ல, உங்கள சுத்தி நீங்களே கட்டிக்கிட்ட ஒரு டிஜிட்டல் சிறைச்சாலை. நம்ம ஏன் போனை விட முடியல? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. உங்க போன்ல வர அந்த ஒவ்வொரு சிகப்பு கலர் நோட்டிபிகேஷனும் உங்க மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை சுரக்க வைக்குது. இது ஒரு போதை மாதிரி. ஒரு ரீல் முடிஞ்சதும் அடுத்த ரீல், ஒரு போஸ்ட் பார்த்ததும் அடுத்த போஸ்ட்னு உங்களை இன்ஃபினிட் ஸ்க்ரால் பண்ண வைக்குது. சொல்லப்போனா சூதாட்ட மெஷின் எப்படி வேலை செய்யுமோ அப்படித்தான் உங்க சோஷியல் மீடியா ஆப்ஸ் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு நமக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு, ஆனா நாம போன்ல யாரோ தெரியாத நபர் அனுப்பின ஜோக்க பார்த்து சிரிச்சிட்டு இருப்போம். இதுக்கு பேரு தான் போன் ஸ்னப்பிங். அதாவது மனுஷங்களை விட மெஷினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. இதனால உறவுகளுக்குள்ள ஒரு பெரிய இடைவெளி விழுது. கவனிச்சு பாருங்க, நாம எல்லாரும் ஒரே இடத்துல இருப்போம், ஆனா யாரும் ஒன்னா இருக்க மாட்டோம். சரி, இதுக்கு தீர்வு தான் என்ன? உங்க போன்ல வர 90% நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு தேவையில்லாதது. அந்த ஒவ்வொரு டிங் சத்தமும் உங்க கவனத்தை சிதைக்கிற ஒரு அழைப்பு. செட்டிங்ஸ்ல போய் முக்கியமான ஆப்ஸுகள் தவிர மத்த எல்லா ஆப்ஸோட நோட்டிபிகேஷனையும் ஆஃப் பண்ணுங்க. நீங்க போனை பார்க்கணுமே தவிர போன் உங்களை கூப்பிடக்கூடாது. உங்க போனை திறந்த உடனே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐகான் தெரியற மாதிரி வச்சிருக்கீங்களா? முதல்ல அதை மாத்துங்க. அந்த அடிக்ஷன் ஆப்ஸை எல்லாம் ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து எடுத்துட்டு ஏதோ ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒளிச்சு வைங்க. ஆப்பை தேடி கண்டுபிடிக்கிற அந்த சில நொடிகள் நமக்கு இது தேவையான்னு யோசிக்க உங்க மூளைக்கு டைம் கொடுக்கும். உங்க போன்லயே ஸ்கிரீன் டைம் ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு ஒரு நாளைக்கு 30 நிமிடம் என்று இன்ஸ்டாகிராம் மாதிரியான செயலுக்கு டைம் செட் பண்ணுங்க. அந்த நேரம் முடிஞ்சதும் ஆப் தானாவே லாக் ஆயிடும். இது உங்களை நீங்களே கட்டுப்படுத்த ஒரு டிஜிட்டல் வேலி. இன்னைக்கு உங்க போனோட ஸ்கிரீன் டைம் எவ்வளவுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.